ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெல்லிக்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். நெல்லிக்காயை இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சுட்டு வேக வச்சுட்டு ஊறுகாய் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஊறுகாய் செய்திடலாம். சுவையும் அருமையாக இருக்குங்க. இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கிலோ நெல்லிக்காய் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சி வச்சுக்கோங்க. நெல்லிக்காயை இந்த மாதிரி இட்லி சட்டியில் அடுக்கி வச்சுக்கோங்க. நாம இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது பாருங்க. நெல்லிக்காய் வந்து இது மாதிரி வெடிப்பு விட்டாதான் நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வர வரையும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா படபடன்னு பொரியிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரியுது பாருங்க. இந்த டைம்ல எதையும் எடுத்து அந்த தட்டிலேயே கொட்டிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க. இதையும் எடுத்து வெந்தயத்தோடய சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நெல்லிக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்க, லேயர் லேயரா எப்படி வருது பாருங்க. ஸ்லைஸா எல்லாத்தையும் இதே மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கொட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. நீங்க இதே மாதிரியும் இந்த ஸ்லைஸா இருக்குது இல்லையா, இந்த மாதிரியும் நீங்க ஊறுகாய் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நசுக்கி, அதாவது மிக்சியில் கொரகொரப்பா அரைச்சி கூட ஊறுகாய் செய்துக்கலாங்க. இன்னைக்கு நான் இந்த மாதிரி மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும், அங்கங்கே நெல்லிக்காய் கொஞ்சம் திட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் விழுது இந்த எண்ணெயிலேயே ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகணும். நெல்லிக்காவை ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். அதனால ரொம்ப நேரம் இதில் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 நிமிடம் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இது கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி புளி சேர்த்து செய்யும்போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். அதனால புளி சேர்த்து செய்து பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 50 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும் இதுக்கு. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் அப்படியே இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் புளியோட பச்சை வாசனைலாம் போக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பத்தலைன்னா அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வரணும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் இலகுன மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால ஊறுகாய் வந்து நல்ல வாசனையா இருக்குங்க. செய்யும் போதே அவ்வளோ வாசனையா இருக்கும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பா நிறைய சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் வந்து நல்லா வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. என்னோட ஸ்டைல்ல நெல்லிக்காய் ஊறுகாய் பாருங்க சூப்பரா தயாராயிடுச்சு. இதே மாதிரி செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்படியே வெள்ளை சாதத்துல கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அருமையா இருக்குங்க. இப்போ இதை ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறின பிறகு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க. எண்ணெய் இன்னும் வேணும்னா நீங்க எண்ணெயை காய வச்சு ஆற வச்சுட்டு அது மேல கூட ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கும்போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் மாறாம அப்படியே இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா காய வச்சுட்டு எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 4-5 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம அப்படியே இருக்குங்க. டேஸ்ட்டும் மாறாது. அவ்வளோ அருமையா இருக்கும். நாம கடையில வாங்கி ஊறுகாய் சாப்பிட்றத விட நம்ம வீட்லயே அதுவும் நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வீட்லயே செய்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.